தலைவர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். சான்றோர் குல மூத்துக்குடி நம்மை ஆளும் நம்மாழ்வார் அவர் அவதரித்த 5125வது அவதார தினவிழா நம்ம அன்னை பத்ரகாளி அறக்கட்டளை சார்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பத்தி சொல்லணும்னா, உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, உண்டோ தென் குறுகைக்கு ஒப்பு என்று மணவாள மாமுனி பாடியிருக்காங்க. அதாவது சடகோபர் அப்படின்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் நம்மளோட பெருமாளோட அவதாரம் தான் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் சான்றோர் குடியில் பிறந்தவர். இப்போ நம்ம சான்றோர்களை சொல்லணும்னா எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. சான்றோர்கள் எப்போ தோன்றினாங்கன்னே கூற முடியாத அளவுக்கு மூத்த குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி நம் சான்றோர் குடி. பொதிகையில் தோன்றிய தமிழை சங்கம் ஏற்றி வளர்த்தவன் நம் சான்றோர். புலமை மிக்கவன் நம் சான்றோர். வீரம் விளைந்தவன் நம் சான்றோர். வரலாற்றின் வடிவமே நம் சான்றோர். பக்தியில் சிறந்தவன் நம் சான்றோர். ஈகையில் சிறந்தவன் நம் சான்றோர். இன்முகம் காட்டுபவன் நம் சான்றோர். பணிகம் வளர்த்தவன் நம் சான்றோர். எங்கும் வளர்ந்து வருபவன் நம் சான்றோர் என்று கூறலாம். இப்பொழுது நம்ம சான்றோர் இல்லாத இடமே இல்லை. சான்றோர்னாலே எல்லாரும் தெரியும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி சாணான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாணான் அப்படிங்கிற சொல்லே அந்த சான்றோர் அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் மருவி வந்திருக்குது. சரியா? இப்ப முதலாவதாக நம் வரலாற்றை மீட்டெடுக்கும் விதமாக உண்மையிலே ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த அன்னை பத்ரகாளி அறக்கட்டளையானது துவக்கப்பட்டு, ஏற்கனவே நாம 63 நாயன்மார்ல ஒரு நாயன்மாரான ஏனாதிநாத நாயனாருக்கு நாம நிகழ்ச்சி எடுத்திருந்தோம். இப்போ 2வது நிகழ்ச்சியாக பல பேருக்கும் தெரியாத மறந்துவிட்ட வரலாறை மீட்டெடுக்கும் விதமாக இந்த சுவாமி நம்மாழ்வார் அவர்களின் 5100